பொறுத்தளவு. அதுக்கப்புறம் பிக்யூஎல்ஐ பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். இது வந்து ஹெச்டி அளவு பெருசா இருக்காது. ரொம்ப சின்னது தான். இப்ப வந்து இது யாரு வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, மோரிஸ். அங்க வந்து யாரு? அ இவங்க அமர்த்தியா குமார சென்னும், மெஹபூபுல்லாவும். இங்க வந்து மாரிஸ் வந்து பிக்யூஎல்ஐ வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா, குவாலிட்டி ஆஃப் லைஃப்ப கால்குலேட் பண்றதுக்காக. அங்கேயே என்ன சொல்லியிருப்போம்? அந்த ஹெச்டி எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருப்போம். அந்த பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அந்த வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு இண்டெக்ஸாக தான் ஹெச்டிஏ சொல்லியிருப்பாங்க. இது வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃபை கால்குலேட் பண்றதுக்காக பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேவா? இதுலயும் 3 இண்டிகேட்டர்ஸ் அங்க இருக்கிற மாதிரியே தான், ஆல்ரெடி சொன்னது அங்க இருக்க மாதிரியே தான். ஆனால் ஜிடிபி வராது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இன்ஃபன்ட் மொராலிட்டியில லிட்ரஸி ரேட். அங்கே லிட்ரஸி ரேட்டை நம்ம எஜுகேஷன் இண்டெக்ஸ்னு படிச்சிருப்போம். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ் அங்கே படிச்சதே தான். ஜிடிபிக்கு பதிலாக இங்கே இன்ஃபேன்ட் மொராலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லி ஒன்று படிக்கிறோம். இதில் வந்து எப்படி அப்படின்னா, இப்போ நம்பர் 1 அப்படின்னா வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இது கூட கேட்கலாம். பிக்யூஎல்ஐயில் வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? 1 100 10 இந்த மாதிரி கேட்டால் கூட வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால் 1, 100னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ மார்க் மாதிரியே தான். 1 மார்க் வாங்கினா ரொம்ப லோ மார்க், 100 மார்க் வாங்கினா ஃபுல் மார்க் பெஸ்ட் மார்க், அந்த மாதிரி தான். 1னா வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், 100னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ வந்து 100க்கு மேலே அப்பர் லிமிட் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி அசைன் பண்ணுவாங்கன்னா 77 இயர்ஸ் அச்சீவ் பண்ணதா அசைன் பண்ணுவாங்க. இது வந்து 100க்கு மேலே எப்பயாவது அச்சீவ் ஆகிருக்கா அப்படின்னா 1973ல் அச்சீவ் ஆகிருக்கு ஸ்வீடனில். அப்போ வந்து 77 இயர்ஸாக வந்து கால்குலேட் பண்ணிக்குவாங்க. அதே லோயர் லிமிட் ஆஃப் ஒன்னை விட லோயர் லிமிட்டாக இருக்கிறத என்ன அசைன் பண்ணுவாங்கன்னா 28 இயர்ஸாக அசைன் பண்ணிடுவாங்க. 28 இயர்ஸ். இது வந்து கைனால வந்து 1960ல் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த இந்த பேராகிராஃப் தான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். மெயின் டிஃப்ரென்ஸ் ஹெச்டிஐக்கும் பிக்யூஎல்ஐக்கும் என்ன அப்படின்னா, பிக்யூஎல்ஐயில் இன்கம் ஆட் பண்ண மாட்டோம். இன்கம்னா என்னது? ஆப்வியஸ்லி இந்த ஜிடிபி பேஸ்டு தான். அப்போ இந்த ஜிடிபி ஆட் பண்ண மாட்டோம். அதை இன்னொரு வேர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெச்டிஐ வந்து போத் ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் ஃபிசிக்கலும் இருக்குது. இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேஷியோவும் இருக்குது, எஜுகேஷன் இண்டெக்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஃபினான்ஷியல் அட்ரிபியூட்ஸான ஜிடிபியும் இருக்குது. அதே பிக்யூஎல்ஐனா ஒன்லி ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கூட கேட்கலாம், ஹெச்டிஐக்கும் பிக்யூஎல்ஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஹெச்டிஐ தான் ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் அட்ரிபியூட்ஸ். இது குழப்பிக்கூடாது. எது ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் அட்ரிபியூட்ஸ்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. இப்போ ஃபினான்ஷியல்னாவே ஜிடிபி வரணும். ஜிடிபி எதில் வருது? ஜிடிபி வந்து ஹெச்டிஐயில் தான் வரும். அப்போ ஹெச்டிஐ தான் போத் ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் இது பண்ணும். பிக்யூஎல்ஐ வந்து ஒன்லி ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் தான் இது பண்ணும். அவ்வளோதான். ஹெச்டிஐயும் பிக்யூஎல்ஐயும் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இந்த அமர்த்தியா குமார் சென் பற்றி பார்த்துருவோம்.